அன்புள்ளம் கொண்ட அனைவருக்கும் வணக்கம். நம்ம கந்த புராணத்தை தொடர்ந்து கேட்டுட்டு வரோம். அந்த வரிசையில் இன்னைக்கு தக்ஷனுடைய கதையை தான் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். சிவபெருமானிடம் தக்ஷன் கொண்ட கோபம் நாளுக்கு நாள் அதிகரித்து வந்தது. அவன் மனம் போன்றவரெல்லாம் இகழ்ந்து பேசி வரலானான். தக்ஷனுடைய போக்கு பிரம்மன் முதலானோருக்கு பெருத்த சங்கடத்தை உண்டாக்கியது. சிவநிந்தை செய்யும் தக்ஷன் விரைவிலேயே இறைவனுடைய கோபத்துக்கு ஆளாகி உயிரை இழக்கும்படியாகவும் நேரிடலாம். அவனுடைய ஆணையை மேற்கொண்டு பணிகளை புரிந்து வரும் அவர்கள் மௌனமாக கேட்டு சகித்து கொண்டிருப்பதால் அவனுடைய முறையற்ற செயலுக்கு உடந்தையாக இருந்தவர்களாக ஆகிவிடுவோமே. அவனிடம் சென்று அவன் செய்வது முறையல்லவென்றும் அவனோடு இருந்து தாங்களும் சிவபாசாரம் செய்ய தயாராக இல்லை என்றும் சொல்ல அவர்களுக்கு தைரியமில்லை. தக்ஷன் அவர்கள் மீது ஆத்திரப்பட்டு தொல்லைகள் பல தருவானே. எந்த வழியும் போக முடியாத அவர்கள் தவித்து கொண்டிருந்தார்கள். முடிவில் எவ்விதத்திலாயிலும் கைலாயம் செல்லுமாறு செய்துவிட்டால் அங்கே அவனுக்கும் ஈசனுக்கும் சந்திப்பு ஏற்பட்டு அவர்களுக்கிடையே இருந்த கோபத்தை நீக்கிவிடலாம் என்ற எண்ணத்திலே அவனை இவ்வாறு தூண்டினார் பிரம்மன். தந்தையின் வார்த்தைகளை ஆற அமர சிந்தித்து பார்த்ததில் அது சரியே என தோன்றியது தக்ஷனுக்கு. கைலாயம் சென்று மகளையும் மருமகனையும் கண்டு வர இசைந்தான். அவன் புறப்பட்ட போது தேவர்களும் உடன் புறப்பட்டார்கள். அவர்களை தன் நகரிலே இருக்குமாறு சொல்லிவிட்டு தக்ஷன் மட்டுமே சென்றான். கைலாய பர்வதத்தை அடைந்த தக்ஷன் இறைவன் இருக்கும் ஆலயத்தின் வாயிலில் நுழைந்து நந்தி தேவர் தவம் புரிந்து வரும் வாயிலை நெருங்கினான். அங்கிருந்த பூதகணங்கள் அவனை உள்ளே போக விடாது தடுத்துவிட்டன. கோபத்தால் கண்கள் சிவக்க தக்ஷன் அவர்களை பார்த்து, நீங்கள் யார் என்னை தடுப்பதற்கு? என் மகளையும் மருமகனையும் கண்டு செல்ல வந்தேன் என்று சொன்னான். பூதகணங்கள் அவனுடைய கோபத்தை கண்டு அஞ்சவில்லை. எங்கள் நாயகனை இகழ்ந்து பேசி வரும் நீ எவ்வாறு இங்கே வரலாம்? எந்த இறைவனை குறித்து தவம் செய்து உயரிய பதங்களை பெற்றாயோ அவரையே பழித்து பேசுகிறாய். செய் நன்றியை மறந்தவன் நீ. சிவநிந்தை செய்யும் உன்னை பார்த்து பேசுவதே தோஷமாகும். இறைவன் சன்னிதானத்தில் பணிவுடன் இருந்து அவரை தொழுவதாயிருந்தால் உள்ளே செல்லலாம். இல்லையேல் நீ திரும்பி போய்விடு என்று சொன்னார்கள். வாயிலை காக்கும் வேலைக்காரர்களான பூதகணங்கள் தன்னை இடித்து பேசியதை கண்டு தக்ஷன் பொறுக்க முடியாத கோபத்தை அடைந்தான். உள்ளே சென்று மகளை பார்க்க வேண்டும் பேசவோ அவனுக்கு மனம் வரவில்லை. மனம் குமுறியவனாய் பூதகணங்களை பார்த்து, அடே, என்னை யார் என்று உணராது பேசிவிட்டீர்கள். நீங்கள் போற்றும் சிவன் யார்? எனக்கு மருமகன். அவன் அல்லவா எனக்கு மரியாதை தந்து என்னை வணங்க வேண்டும். நான் அவன் முன் சென்று தொழுது நிற்பதா? நீங்கள் இவ்வாறு பேசவில்லை. அந்த சிவன் இவ்வாறு உங்களை பேச செய்கிறான். என்னை அவமானப்படுத்தும் விதமாக இங்கே உங்களை கொண்டு நிறுத்த செய்த அவனை இனி எவரும் வந்து வணங்காமலும் துதிக்காமலும் புகழாமலும் இகழும்படியும் செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு வேகமாக திரும்பிவிட்டான். அரண்மனையை அடைந்ததும் தக்ஷன் தேவர்கள் அனைத்தையும் தன் இருப்பிடம் வருமாறு அழைத்தான். தேவர்களே, கைலாயம் சென்று மகளையும் மருமகனையும் கண்டால் எங்களுக்கிடையே ஏற்பட்ட பிளவு மறைந்துவிடும் என்று சொன்னீர்களே. கைலாயம் சென்ற எனக்கு எத்தகைய வரவேற்பு கிடைத்தது தெரியுமா? பூதகணங்களை கொண்டு என்னை உள்ளே நுழைய விடாது தடுத்து விட்டான் ஈசன். அது மட்டுமா, அந்த பூதகணங்கள் என்னை எவ்வாறெல்லாம் இகழ்ந்து பேசினர் தெரியுமா? அவற்றை கூறவே நான் கூசுகிறது. என் மகளும் அவனோடு சேர்ந்து விட்டாள். என்னை தான் குறை சொல்லிக் கொள்ள வேண்டும். என் அந்தஸ்தை மறந்து அவர்களை காண சென்றேன் அல்லவா? வேண்டும், நான் சொல்வதை கவனமாக கேளுங்கள். என்னை மதியாத சிவனை இன்று முதல் நீங்கள் யாரும் மதிக்க வேண்டாம். அவனை போற்றி துதிக்கவோ வணங்கவோ கூடாது. என் ஆணையை மீறி நடப்பவர்கள் கொடிய தண்டனைகளுக்கு உள்ளாவார்கள் என்றான். தேவர்கள் என்ன செய்வார்கள்? அவனுக்கு பயந்து மௌனமாக அந்த ஆணையை ஏற்றுக்கொண்டார்கள். சிறிது காலம் சென்றது. தக்ஷனுக்கு பயந்து தேவர்கள் சிவபெருமானை வணங்காமலும் துதிக்காமலும் இருந்தார்கள். அந்த சமயத்தில் நான்முகன் ஒரு யாகம் செய்ய விரும்பினார். அதற்கு வேண்டிய ஏற்பாடுகள் அனைத்தையும் செய்து விஷ்ணுவும் இந்திராதி தேவர்களும் யாகத்துக்கு வந்திருப்பதும் நடந்ததையும் அவிர்ப்பாகம் பெற்று செல்லுமாறு அழைப்பு விடுத்தார். யாகத்திலே முறைப்படி சிவபெருமானுக்கு அவிர்ப்பாகம் அளிக்கப்பட வேண்டும். தக்ஷன் அதற்கு சம்மதிக்க மாட்டான் என்பதை நினைத்த போது முதலில் பிரம்மன் சிறிது தயங்கினார். ஆயினும் அடுத்த க்ஷணமே மனதை திடப்படுத்தி கொண்டார். என்ன நேரிடும் யாகத்தில் சிவனுக்கு அவிர்ப்பாகம் தருவது என்று உறுதி கொண்டார். யாகத்திற்கு ஈசனை வருமாறு அழைக்க பிரம்மன் கைலாயம் சென்றார். தம்மை வணங்கி துதித்த நான்முகனை வரவேற்று இங்கு வந்த காரணம் என்ன என்று கேட்டார் இறைவன். பிரபு, யாகம் ஒன்று செய்ய ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றனர்.
அந்த யாகத்திலே தாங்கள் எழுந்தருளி முடித்து வைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தார் பிரம்மன். இறைவன் புன்முறுவல் பூத்து தம்முடைய வடிவம் கொண்ட நந்தி யாகத்துக்கு வருவார் என்று அருள் புரிந்தார். மேரு மலையிலுள்ள மனோவதி என்ற பட்டினத்திலே பிரம்மன் யாகத்தை தொடங்கினார். யாகத்திற்கு வந்து இருந்து நடத்தி வைக்குமாறு அவர் தக்ஷனையும் அழைத்தார். பிரம்ம யாகத்திலே கலந்து கொள்ளும் முன்பு விஷ்ணுவும் இந்திரனும் முதலான தேவர்களும் தக்ஷன் இருப்பிடம் வந்து யாகத்திலே தங்களுக்கு அழைப்பு வந்திருப்பதை தெரிவித்தனர். யாகத்திலே சிவனுக்கு அவிர்ப்பாகம் அளிக்க வேண்டும் என்ற நியதி இருப்பதால் அந்த யாகத்திலே தாங்கள் கலந்து கொள்வதால் தக்ஷனுடைய அதிருப்தியாக உள்ளாக நேரிடும் என்று அவர்கள் தக்ஷனை அபிப்பிராயம் அறிய வந்திருந்தார்கள். அவர்களை கண்டதும் தக்ஷன் அன்புடன் வரவேற்று தன்னையும் பிரம்மன் அழைத்திருப்பதாக கூறி அவர்களுடன் புறப்பட்டான். யாகசாலையில் பிரம்மன் எல்லோரையும் முகமலர்ச்சியோடு வரவேற்று அவரவர்களுக்குரிய ஆசனங்களில் அமர செய்து கௌரவித்தார். தக்ஷனுக்கு ஆசிகள் பல கூறி அவனை தமக்கு பக்கத்திலே ஒரு ஆசனத்தில் அமர செய்தார். யாகம் தொடங்க இருக்கையில் கைலாயத்திலிருந்து நந்தி தேவர் பூதகணங்கள் புடைசூழ வந்து சேர்ந்தார். நான்முகன் வாயிலுக்கு சென்று அவர்களை வரவேற்று அழைத்து வந்து ஆசனம் அமர செய்தார். பிரம்மனுக்கு சொல்லியிருந்தது போல சிவபெருமான் நந்தி தேவரை யாகத்துக்கு சென்று தம்முடைய பங்கான அவிர்வாகத்தை பெற்று வருமாறு கூறியிருந்தார். நந்தி தேவர் பூதகணங்கள் புடைசூழ வந்ததும் பிரம்மன் எழுந்து சென்று அவர்களை வரவேற்று உபசரித்து ஆசனங்களில் அமர்த்தியதைக் கண்டு தக்ஷன் சினமடைந்தான். நந்தி தேவரை சுட்டி காட்டி ஏதோதோ சொல்லி ஏளனமாக சிரித்தான். அத்துடன் நிற்காமல் சபையில் இருந்தவர்களை பார்த்து மேலும் சொன்னான். விஷ்ணுவும் இந்திரன் முதலான தேவர்களும் ஞானத்தில் சிறந்த முனிவர்களும் திருமகள் முதலான தெய்வ மகளிரும் கூடியிருக்கின்ற இந்த சபையிலே நஞ்சை உண்டு கடலிலே கூத்தாடும் சிவனுக்கு ஏவல் செய்யும் நந்தியும் பூதகணங்களுமா வந்திருப்பது என்று கேட்ட தக்ஷன் பிரம்மனை பார்த்து, தந்தையே, காவல் பணிபுரியும் நந்தியை யாகத்துக்கு வருமாறு அழைத்ததா தாங்கள்? யாகம் செய்ய போவது பற்றி சிவனிடம் தெரிவித்து அவனால் அனுப்பி வைக்கப்பட்ட நந்தியை வரவேற்று எனக்கு சமமாக சபையிலே உட்கார செய்ய மனம் துணிந்தீர்களே, இது சரியா? நான் சொல்லியிருப்பதற்கு மாறுபட்டு நடந்து கொண்டு எனக்கு ஒரு சங்கடமான நிலைமையை உண்டாக்க எண்ணினீர்களா? என்னுடைய தந்தையாக இருப்பதால் தங்கள் விஷயத்தில் நான் மனம் குமுறுவதோடு இருக்க வேண்டியிருக்கிறது. இச்செயலை இன்னொருவர் செய்திருப்பேயாகில் அவருடைய தலையை இந்நேரம் சீவி எறிந்திருப்பேன். இன்று முதல் இன்னொன்றையும் நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்கள். கடையிலே எலும்பு மாலையையும் பாம்பையும் அணிந்து கூத்தாடும் பித்தனுக்கு எவருமே யாகத்தில் அவிர்ப்பாகம் கொடுக்கக்கூடாது. இனி விஷ்ணுவையே பரம்பொருளாக கொண்டு அவருக்கே முதலில் அவிர்ப்பாகம் கொடுக்க வேண்டும் என்றான். இறைவனுக்கு விரோதமான செயல்களை செய்யுமாறு தக்ஷன் பிறரை தூண்டுவதை கேட்ட நந்தி தேவர் இரு காதுகளையும் பொத்தி கொண்டு சிவசிவா என்றார். அவனுடைய வார்த்தைகளை மறுத்து பேச தைரியமின்றி விஷ்ணுவும் இந்திரன் முதலான தேவர்களும் அமர்ந்திருப்பது அவருக்கு கோபத்தை உண்டாக்கியது. கண்கள் சிவக்க, கைகள் துடிக்க நந்தி தேவர் ஆசனத்தை விட்டு எழுந்தார். கோபத்துடன் அவர் எழுந்த வேகத்தினால் யாகசாலையில் உள்ள தேவர்களும் முனிவர்களும் நடுங்கினார்கள். நந்தி தேவர் தக்ஷனை பார்த்து, பிரம்மபுத்திரா, உன்னுடைய கௌரவத்திற்கு ஏற்ற வகையில் உன் பேச்சு அமையவில்லை. ஈசனை இகழ்ந்த உன் நாக்கை துண்டித்திருப்பேன். ஆனால் அவ்வாறு செய்ய இறைவன் எனக்கு அனுமதி தரவில்லை. ஆகவே இம்முறை நீ பிழைத்தாய். இன்னொரு முறை நீ இவ்வாறு பேசுவையானால் உன் தலையை துண்டிப்பேன். யாகத்திலே சிவபெருமானுக்கு அவிர்ப்பாகம் இல்லை என கூறினாய். யாகத்திற்கு தெய்வம் சிவபெருமானே. அவரை நீ தெய்வமாக கொள்ளாது அவிர்ப்பாகம் இல்லை என மறுத்து பேசுவதால் யாகத்திற்கு தெய்வம் யார்? விஷ்ணுவை பரம்பொருள் என்று கூறினார். அந்த விஷ்ணுவே சிவபெருமானால் தோற்றுவிக்கப்பட்டவர். ஈசனுக்கு அவிர்ப்பாகம் இல்லையெனில் யாகமே இல்லை. அவரை விலக்கி யாகம் செய்பவருடைய தலை அருந்து விழட்டும். சிவனை பகைத்து அவரை இகழ்ந்த வாயை உடைய உன் தலை அழியட்டும். உன்னை சேர்ந்த தேவர்கள் யாவரும் ஒரு நாள் இறந்து மீண்டும் உயிர் பெற்று அளவற்ற காலம் சூரன் என்னும் அசுரனால் துன்பப்படட்டும் என்று சாபங்களை கொடுத்துவிட்டு கோபத்தோடு யாகசாலையை விட்டு வெளியேறினார். அவருடன் வந்த பூதகணங்களும் அவருடன் வெளியேறின. நந்தி தேவர் கோபத்துடன் சாபம் தந்ததும் யாகசாலையை விட்டு வெளியேறியதும் தேவர்களை மிகுந்த வருத்தத்தில் ஆழ்த்தின. பிரம்மதேவன் மேற்கொண்டு யாகத்தை தொடர அஞ்சியவராய் பாதியிலே அதை நிறுத்திவிட்டார். யாகத்தை தொடர்ந்து நடத்தி சிவனுக்கு அவிர்ப்பாகம் தருவது என்று முடிவு செய்ததால் தக்ஷன் பெருத்த கேடுகள் விளையுமோ என்று அஞ்சினார். அரைக்குறையாக யாகம் கைவிடப்பட்டதால் அனைவரும் கவலையோடு தங்களுடைய இடங்களுக்கு திரும்பினர்.
ஈசனை விலக்கி தக்ஷன் செய்த வேள்வி. நீண்ட காலம் சென்றது. உலகிலேயே யாகம் செய்வது முற்றிலும் நின்று போய்விட்டது. யாகம் செய்தால் சிவனுக்கு அவிர்வாகம் தர வேண்டும். அப்போது தக்ஷனுடைய கோபத்திற்கு ஆளாக நேரும். ஈசனை விலக்கி யாகம் செய்தாலோ நந்தி தேவருடைய சாபத்திற்கு இலக்காக நேரிடும். ஆகவே முனிவர்களும் அந்தணர்களும் தேவர்களும் யாகம் செய்வதை விட்டுவிட்டனர். உலகெங்கும் யாகம் நடக்காது விடப்பட்ட விபரம் தக்ஷனுக்கு தெரிய வந்தது. ஒரு நாள் தன்னை காண வந்த தேவர்களிடம் அவர்கள் யாகம் செய்யாதிருப்பதன் காரணத்தை கேட்டான். அவர்கள் தக்ஷனுக்கு பயந்து அவன் உள்ள திருப்திக்கு ஏற்றவாறு பதிலளித்தனர். ஹே பிரஜாதிபதே, சிவனுக்கு அவிர்வாகம் என்று யாகத்தை எவர் செய்கின்றாரோ அவர்களுடைய தலை அருந்து விழ வேண்டும் என்று நந்தி தேவர் சாபம் கொடுத்திருக்கிறாரே, அந்த பயம் காரணமாகவே யாகங்கள் நடக்கவில்லை. தேவர்களுடைய பதிலை கேட்டு தக்ஷன் சிரித்தான். என் தந்தை நடத்திய யாகத்திற்கு சுடலில் ஆடும் பித்தனாகி சிவன் அனுப்பிய நந்தியின் வார்த்தைகளுக்கு பயந்து யாகம் செய்யாதிருப்பது ஆச்சரியமாக இருக்கிறது. நீங்கள் பயப்பட வேண்டாம். முதலில் நானே ஒரு யாகத்தை செய்து முடிக்கிறேன். பின்னர் அந்த வழியிலே நீங்களும் யாகங்களை செய்யலாம். இவ்வாறு கூறிய தக்ஷன் அப்போதே விஸ்வகர்மாவை அழைத்து தான் செய்ய போகும் யாகத்திற்கு ஏற்ற இடத்தை தேர்ந்தெடுத்து யாகசாலை அமைக்கும்படி சொன்னான். கங்கை கரையிலே கனகலம் என்னும் இடத்தில் விஸ்வகர்மா மாபெரும் யாகசாலை அமைத்து கொடுத்தான். இந்திராதி தேவர்களும் பிரம்மன், விஷ்ணு முதலானோரும் தங்கள் தங்கள் கூட்டங்களோடு வந்து இருந்து யாகத்தை காணும் வகையில் யாகசாலை சிறப்பாக அமைக்கப்பட்டது. யாகத்திற்கான சாமான்கள் சேகரம் செய்யப்பட்டன. யாகத்தை காண வரும் அந்தணர்களுக்கு உணவுப் பொருட்களும் வாரி வழங்க காமதேனும், சிந்தாமணி கற்பக விருஷமும், சங்கநிதி, பதுமநிதி முதலானவையும் தயாராக இருந்தன. தூதுவர்களை அனுப்பி சிவனை தவிர மற்ற அனைவரையும் யாகத்திற்கு அழைத்து வருமாறு அனுப்பினான் தக்ஷன். முனிவர்களும் அந்தணர்களும் தேவர்களும் யாகசாலையில் வந்து குழுமினர். விஷ்ணு பூதேவி ஸ்ரீதேவியுடன் வந்து சேர்ந்தார். நான்முகன் தம் மனைவியர் சரஸ்வதி, காயத்ரி, சாவியத்ரி ஆகியோருடன் தன் அன்ன வாகனத்தில் வந்து இறங்கினார். திக்பாலர்களும் யக்ஷர்கள், சித்தர்கள், வித்யாராதர்கள் முதலானோரும் வந்து கூடினர். நட்சத்திர கூட்டங்களோடும் சந்திரன் யாகத்திற்கு வந்து சேர்ந்தான். சோனிதபுரத்திலே ஆட்சி நடத்தி வந்த அசுரர்களுடைய அரசனும் யாகத்திற்கு வந்தான். யாகத்தை தொடங்கும் முன்பாக தக்ஷன் தூதுவர்களை அழைத்து, நீங்கள் அழைக்க சென்றவர்கள் யாகத்திற்கு வந்தார்களா, யாரேனும் இருக்கிறார்களா என்று கேட்டான். அவர்களும் அவனை பணிந்து அகஸ்தியர், சனகதியர், நால்வர், அத்திரி, வசிஷ்டர், பிருகு, ததிதி, துர்வாசர், பராசரர் ஆகிய முனிவர்கள் மட்டுமே யாகத்திற்கு வராததோடு சிவனை விலக்கி அந்த யாகத்தை செய்வதற்காக தக்ஷனை இகழ்ந்து பேசினர் என்று தெரிவித்தனர். தக்ஷன் கோபத்தோடு இவர்கள் எல்லோரும் சிவனிடம் அன்பு கொண்டவர்கள் போலும் என்று சொல்லி சிரித்தான். அப்போது ததிசிசி முனிவர் தம்முடைய சிஷ்யர்களும் முனிவர்களும் பலரும் சூழ யாகசாலைக்கு வந்து சேர்ந்தார். தூதர்கள் சென்ற சமயம் அவர் தன்னை இகழ்ந்து பேசினாலும் பின்னர் தன்னிடம் உள்ள பயம் காரணமாக யாகத்தில் கலந்து கொள்ள வந்து விட்டான் என்றோ தக்ஷன் எண்ணினான். அவரை வரவேற்று உபசரித்து அனைவருக்கும் தகுந்த ஆசனங்களை அளித்தான். ததிசி முனிவர் யாகசாலையிலே குழுமியிருந்தவர்களை ஒருமுறை பார்த்துவிட்டு தக்ஷனை அழைத்தார். ஹே தக்ஷா பிரஜாதிபதியே, யாகம் ஒன்று செய்வதாகவும் அதற்கு என்னை வரும்படி செய்தி சொல்லி அனுப்பினாய். எந்த காரணத்தை உத்தேசித்து இந்த யாகம் நடத்தப் போகிறது, எனக்கு சொல்ல வேண்டும் என்று கேட்டார். தக்ஷன் அவரை பார்த்து முன்னர் நடந்த விஷயங்களை சொல்லலானார். சுவாமி, தேவி எனக்கு திருமகளாக அவதரித்து வளர்ந்து வந்தபோது அவளை சிவனுக்கு மணமுடிக்க விரும்பினேன். அவரும் விருப்பத்தோடு வந்து என் மகளை மணந்து கொண்டார். சடங்குகள் முடிந்ததும் எனக்கு அவமானம் ஏற்படும் வகையில் திருமண மண்டபத்திலிருந்து திடீரென அவர் மட்டும் மறைந்து விட்டார். பிறகு தவசாலையிலே இருந்த என் மகளை தனியே சந்தித்து என் அனுமதியின்றி அவளை அழைத்து போய்விட்டார். மகளை காண நான் கைலாயத்திற்கு சென்றிருந்த போது பூதகணங்களை கொண்டு என் உள்ளே விடாது தடுத்து பலவாறு இகழ்ந்து பேச செய்தார். தன் மனைவியின் தந்தை என்ற முறையில் சிவன் என்னை மதிக்காததால் என் தந்தை பிரம்மன் செய்த யாகத்திலே சிவனுக்கு அவிர்வாகம் கொடுக்கக்கூடாது என நான் தடுத்தேன். பிச்சை எடுத்து திரியும் சிவனுக்கு காவல் வேலை செய்யும் நந்தி ஏதோ சபித்தான் என்பதற்காக பிரம்மன் பயந்து யாகத்தை கைவிட்டு விட்டார். அது முதல் யாருமே யாகம் செய்யதில்லை. ஆகவே சிவனுக்கு அவிர்வாகம் இல்லாது நானே யாகத்தை செய்ய முடிவு செய்து உங்களை எல்லாம் வர சொன்னேன். இவ்வாறு தக்ஷன் கூறிய போது ததிதீசி முனிவர் அதை கேட்டு ஏளனமாக சிரித்தார்.
தக்ஷ பிரஜாதிபதி, சிவபெருமானை இகழ்ந்து பேசி அவரை விலக்கி யாகம் செய்யும் உன் முயற்சியைக் கண்டு நான் பெரிதும் வருத்தப்படுகிறேன். யக்ஷாதிபதியாக விளங்கும் சிவன் இல்லாது யாகம் எவ்வாறு நடக்கும்? அவரை தவிர வேறு யார் யாகங்களுக்கு தெய்வமாக இருக்க முடியும்? பிரம்மன், விஷ்ணு, இந்திராதி தேவர்கள் எல்லோரும் ஈசனால் தோற்றுவிக்கப்பட்டவர்கள். அவர் இட்ட பணிகளை செய்து வருபவர்கள். எல்லோருக்கும் மேலாக விளங்கும் அவரை விலக்கி யாகம் செய்வது உனக்கு பெருமை தராது. அது உன் அறியாமையை குறிக்கும். வேதங்கள் கூறும் விதிப்படி நடவாமல் உன் மனப்போக்குக்கு ஏற்றவாறு யாகம் செய்வதால் அது ஒருபோதும் நிறைவேறாது. அந்த யாகத்தை சிவன் தடுத்தே தீருவார். அதில் கலந்து கொள்ளும் அனைவரும் அவருடைய கோபத்திற்கு ஆளாகுவார்கள். ஆகவே உன் தீய எண்ணத்தை விட்டுவிட்டு முறைப்படி யாகத்தை செய் என்றார். தக்ஷன் அவரை பார்த்து, சிவனுக்கு கொடுக்கும் அவிர்பாகத்தை விஷ்ணுவுக்கு அளித்து யாகத்தை பூர்த்தி செய்வேன் என்றார். ததிதீசி முனிவர் அவருடைய ஆணவத்தை கண்டு மனம் வருந்தியவராய், அடே மூடா, நீ சொல்வது முறையற்றது. அனைத்துக்கும் மேலாக விளங்கும் ஒருவரை ஒதுக்கிவிட்டு அவருக்கு கீழான மற்றொருவரை உயர்த்துவதால் நீ பெரும் துன்பத்திற்கு ஆளாவாய் என்றார். முனிவருடைய வார்த்தைகளை தக்ஷன் ஏற்றுக்கொள்ள தயாராயில்லை. அவன் மறுத்து பேசவே இருவருக்கும் இடையே பெருத்த விவாதம் உண்டாயிற்று. அடுத்து தக்ஷன் எழுப்பிய கேள்வி. தக்ஷன் எழுப்பிய கேள்வி. தக்ஷன் முனிவரை பார்த்து சொன்னான், மகரிஷியே, யாகத்துக்கு ருத்ரரே தெய்வம் என்று கூறுகிறீர்கள். நீர் கூறும் ருத்ரரை போல ஏகாதச ருத்திரர்கள் இருக்கிறார்கள். வடகிழக்கு திசையின் அதிபதியான ஈசான ருத்திரர்கள் இருக்கிறார்கள். விஷ்ணுவுக்கு அவிர்பாகம் கொடுக்காது ருத்திரருக்கே கொடுக்க வேண்டுமென்றால் இந்த ருத்திரர்களுக்கு தந்து யாகத்தை நிறைவேற்றுவன் என்றான் தக்ஷன். ஹே தக்ஷா, நீ கூறும் ருத்திரர்கள் பிரளய கால ருத்திரரான சிவபெருமானுக்கு ஈடாக மாட்டார்கள். சிவபெருமானே மகாருத்திரர். அவரே பரம்பொருள். மற்றவர்கள் அவருடைய திருவடிகளை தொழுபவர்கள். சிவனை போன்று சொரூபத்தையும் பெயரையும் தாங்குபவர்கள். அவர்கள் சிவனுக்கு சமமாக ஆக முடியாது. பல காலம் சிவனை குறித்து தவம் செய்யும் அவருடைய பக்தர்கள் அவருடைய தோற்றத்தையே அடைவது போல இந்த ருத்திரர்கள் சிவனுடைய ரூபத்தை தாங்கியிருக்கிறார்கள். இந்திரன் முதலான தேவர்களைப் போல அவர்கள் இங்கு வரக்கூடியவர்கள் அல்ல என்றார் முனியவர். மகரிஷி, படைத்தலும் காத்தலும் புரியும் பிரம்மனையும் விஷ்ணுவையும் ஒதுக்கிவிட்டு அழித்தல் தொழில் புரியும் ருத்ரன் மாத்திரம் முழுமுதற் கடவுளாக விளங்குவதேன் என்று கேட்டான் தக்ஷன். தக்ஷ பிரஜாதிபதி, பிரம்மனோடு விஷ்ணுவோடும் சேர்த்து ருத்திரரை எண்ணுவது ருத்திரை மும்மூர்த்திகளில் ஒருவர் என்று நீ பேசுகிறாய். பிறப்பு இறப்பு இல்லாத பரம்பொருளுக்கு பெயரே உருவமோ செயலோ இல்லை. ஆணவ மனதில் சிக்குண்டு உள்ள ஆன்மாக்களுடைய வினைகளை போக்க அவர் பெயரை உருவத்தையும் செயல்களையும் கொண்டு ஜீவன்களுக்கு அறிவும் விளக்கும் செய்து பிரம்மன், விஷ்ணு, இந்திரன் முதலான தேவர்கள் ஆகியோரை உண்டாக்கினார். அவர் அவர்களுக்கு உரிய தொழில்களை உபதேசித்து அவற்றை நடத்தி வர பணிந்துள்ளார். அழித்தல் தொழில் பிறர் செய்வதற்கு அரியது என அதை தாமே மேற்கொண்டார். அப்போதே தேவர்கள் அவரை வணங்கி அந்த சக்தியையும் தங்களுக்கு அளிக்குமாறு வேண்டினர். ஈசன் அவர்களை பார்த்து, அன்பர்களே, உங்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள இந்த பணியை உங்கள் வாழ்நாள் முழுவதும் செய்து வாருங்கள். தூய மந்திரத்தால் விபூதியை உண்டாக்கி அதனை உடலில் பூசி 5 எழுத்தை ஜெபியுங்கள். இந்த காரியங்களை செய்யும் ஆற்றலை பெறுவீர்கள். நீங்கள் அறியாத விஷயங்கள் தாமே தெளிவுபடத் தொடங்கும் என்றார். அழித்தல் தொழிலை தவிர மற்ற காரியங்களை பிறருக்கு கொண்டு நடத்தி வருகிறார் அவர். வேதங்கள் அவரையே பஞ்சகிருத்திய கர்த்தா என்று கூறுகின்றன. பிறவி எனப்படும் பெரும் சாகரத்தில் அழுந்தி துன்பப்படுவருடைய கஷ்டங்களை போக்கி உய்யும்படி அழைக்கின்றார். அவருடைய புத்திரர்களும் அவருடைய திருவருளை பூர்ணமாக பெற்று அவருடைய சொரூபத்தையே அடைந்தவர்களும் அந்த பெயரே சொல்லப்படுகின்றன. முன்பு ஒரு சமயம் தேவர்களும் அசுரர்களும் சண்டை உண்டாயிற்று. போருக்கு செல்லும் முன்பு தேவர்கள் தங்களுடைய செல்வங்களை அக்னி தேவரிடம் ஒப்படைத்து பத்திரமாக வைத்திருக்குமாறு சொல்லிவிட்டு போனார்கள். இதன் தொடர்ச்சியை நாம் நாளை காணலாம். தொடர்ந்து பயணிப்போம் இறையர்களோடு. நன்றி, வணக்கம்.